Hey guys, எல்லாருக்கும் வணக்கம் and welcome to my channel. This is Master Askin. So நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறீங்கன்னா RS துரை செந்தில்குமார் அப்படிங்கிறவர் வந்துட்டு நம்ம சூரிய வச்சு ஒரு படம் வந்துட்டு இப்போ இயக்க போறாரு. ஸோ அந்த படம் ஷூட்டிங் ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கருடன். ஸோ இந்த கருடன் அப்படிங்கிற பேர் வந்துட்டு நீங்க நிறைய டைம்ல ஃபேன் மேடா ஃபேன் வெர்ஷன்ஸா வந்துட்டு ஒரு போட்டோஷாப் வந்துட்டு பண்ணி பார்த்துருப்பீங்க. யார் அப்பா அப்படி போட்டோஷாப் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜய் சார் அண்ட் வந்துட்டு நம்ம அஜித் சார். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சுட்டு கருடன் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு வெற்றிமாறன் சாரோட இயக்கத்துல கருடன் அப்படிங்கிற பேரை வச்சு மாஃபிங் மாதிரி ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. அங்கிட்டு போய் பண்றா நாங்க தான் கிடைச்சோமா ஆளு பாருங்க. பட் ஆனா அட் த சேம் டைம் வந்துட்டு ரியலிஸ்டிக்ல வந்துட்டு உண்மையா ரியாலிட்டியில நடக்க போறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு பெரிய ஹீரோ எல்லாம் கருடன் அப்படிங்கிற பேருக்கு வேணாம். கருடன் அப்படிங்கிற பேருக்கு வந்துட்டு நம்ம சூரிய போதும் அப்படிங்கிற ஒரு கணக்குல வந்துட்டு இப்ப துரை செந்தில்குமார் வந்துட்டு அவரோட அந்த இயக்கத்துல தட் மீன்ஸ் அந்த டைரக்ஷன்ல நம்ம வெற்றிமாறன் சாரோட கதையில இந்த கருடன் அப்படிங்கிற இந்த படத்தோட ஒரு கிளிம்பிஸும் அப்புறம் அட் த சேம் டைம் அதோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வந்திருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்ட் வந்துட்டு இந்த கிளிம்பிஸ் இதை பத்தி ஒரு ஸ்டோரி பிளாட் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அண்ட் இது வந்து ஒரு ஸ்டோரி டீகோட் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்துட்டு டீகோட் அப்படிங்கிறத போடும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி பிளாட் மாதிரி இது வந்துட்டு இப்போ இதுதான் இருக்குது, இது வரப்போகுது அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நான் சொல்ல போறேன். ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்டோரி டீகோட் மாதிரி. ஸோ இது வந்துட்டு இதை பத்தி நான் பேச போறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இது உங்கள் மாஸ்டர் அஸ்கின். ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு துரை செந்தில்குமார் இருக்காருலங்க இந்த படத்தோட டைரக்டர், ஸ்டோரி இல்லை டைரக்டர் மட்டும்தான். ஸோ இந்த டைரக்டரை பத்தி ஒரு ஒரு ஏவி பார்க்குற மாதிரி ஒரு வீடியோ நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இவரை பத்தி பேசிடுவோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படைப்பாளி வந்து நம்ம பார்த்து பேசணும்ல. ஸோ அதனால இந்த படைப்பாளியோட ஃபர்ஸ்ட் படம் தட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதிர்நீச்சல் அப்படிங்கிற படத்தை வந்துட்டு 2013 வந்துட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஸோ இந்த படத்துல அவரு படத்தை மட்டும் எடுக்கல, இதுல வந்துட்டு ஒரு லிரிக்ஸ்டாவும் பிளே பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா பார்வையில் அந்த ஒரு இதுவும் அதுக்கப்புறம் வந்துட்டு லோக்கல் பாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ரெண்டு சாங்ஸே வந்துட்டு இவர் தான் இது பண்ணியிருக்காரு. ஸோ லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 2015 காக்கி சட்டை நம்ம சிவாஜன் வச்சு மறுபடியும் காக்கி சட்டை அப்படிங்கிற ஒரு படத்தை வந்துட்டு எடுத்து எழுதி பண்ணியிருக்காரு. டென்ஷன் எப்படி இன்னும் நீங்க பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு செல்லம். அண்ட் 2016 வந்துட்டு கொடி தனுஷை வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. கொடி பறக்குதா. 2020 வந்துட்டு பட்டாஸ் அப்படிங்கிற அந்த படத்தை வந்துட்டு நம்ம தனுஷை வச்சு எடுத்திருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து 2023 வந்துட்டு விடுதலை அந்த பார்ட் இருக்குல்ல, அது வந்துட்டு நம்ம இவர் தானே எடுத்தாரு, வெற்றிமாறன் தான் எடுத்தாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் வெற்றிமாறன் சார் தான் எடுத்தாரு. பட் அந்த படத்துல வந்துட்டு ஒரு கோ டைரக்டரா வந்துட்டு இந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்குல்லங்க. ஸோ அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்க்கு வந்துட்டு இவர் பர்டிகுலரா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு டைரக்டரா பிளே பண்ணியிருக்காரு. ஏன்னா கோ டைரக்டர் மாதிரி. ஸோ அந்த சீக்வன்ஸுக்கு மட்டும் கோ டைரக்டர் மாதிரி பண்ணியிருக்காரு. இப்படி ஒரு கட்டத்தில் வந்துட்டு இப்போ 2024 இவரோட ஒரு படம் வரப்போகுது. தட் மீன்ஸ் அந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கருடன். இந்த படத்தை வந்துட்டு எடுத்திருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம துரை செந்தில்குமார். படத்தை எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட வெற்றிமாறன் சார். ஸோ இந்த படத்தை வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உன்னி கிருஷ்ணன் அண்ட் சசிகுமார் அண்ட் வந்து நம்ம சூரி. ஸோ இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு லீட் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிளிம்பிஸ்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு நம்ம இப்போ பார்க்க போறோம். விசுவாசத்துல மனுஷனுக்கும் நாய்க்கும் போட்டி வச்சா
அதுல எப்பவுமே ஜெயிக்கிறது வந்துட்டு நாய்க்குட்டி தான். விசுவாசத்துல மனுஷனுக்கும் நாய்க்கும் போட்டி வந்தா எப்பவுமே நாய் தான் ஜெயிக்கும். ஆனா அதே சேம் டைம் வந்துட்டு நாய்க்கும் நம்ம சொக்கனுக்கும் போட்டி வச்சா அதுல எப்பவுமே ஜெயிக்கிறது வந்துட்டு நம்ம சொக்கன் தான் அப்படின்னு வந்துட்டு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு கிளிம் பேஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே நாய்க்கும் சொக்கனுக்கும் போட்டி வந்தா ஜெயிக்கிறது என்னைக்குமே சொக்கன் தான். இந்த கிளிம் பேஸ்ல அவங்க என்ன சொல்ல வராங்க, அதுல என்ன மைல் ஸ்டோன் மாதிரி ஒரு மைல் கல் மாதிரி அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லைட்டான ஒரு செங்கல் சூளை. இப்போ இந்த இடத்துல செங்கல் சூளைன்னு சொல்லுவாங்க, எங்க ஊர்ல வந்துட்டு சுள்ளுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சுள்ளை அண்டு செங்கல் சூளை அப்படிங்கிற அந்த பிளேஸ்ல வந்துட்டு செங்கல் எல்லாம் செய்வாங்க. செங்கலை வந்துட்டு வேக வச்சு அதை வந்துட்டு ஒரு செங்கல் மாதிரி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்துட்டு இங்க ஒரு பிரச்சனை நடக்குது. அதுல வந்துட்டு மெயின் ஆளா வந்துட்டு நம்ம உன்னிகிருஷ்ணன் அண்ட் வந்துட்டு நம்ம சசிகுமார் இருக்காரு. ஸோ சசிகுமாரோட தோழனா உன்னிகிருஷ்ணன் இருக்காரா, இல்ல சசிகுமார் சாரோட மகனா உன்னிகிருஷ்ணன் இருக்காரான்னு நமக்கு தெரியல. ஸோ அது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு. அண்ட் வந்துட்டு அஃப்கோர்ஸ் அந்த மனுஷனுக்கும் நாய்க்கும் உள்ள விசுவாசத்துல வந்துட்டு நாய்க்குட்டி தான் எப்பவுமே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதுல வந்துட்டு நம்ம சொக்கனுக்கும் நம்ம அந்த நாய்க்கும் அப்படின்னா நாய்க்குட்டியையும் அந்த சொக்கன் சொல்ற நம்ம சூரி கேரக்டரையும் வந்துட்டு ஒப்பிட்டு பேசுறாங்க. இந்த அளவுக்கு ஈக்குவலிசத்தை விட நாயை விட அதிகமா வந்துட்டு விசுவாசத்துல வந்துட்டு நம்ம சூரி இருக்காரு, தட் மீன்ஸ் அந்த சொக்கன் அப்படிங்கிற கேரக்டர் வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட், அந்த இடத்துல வந்துட்டு ஒருத்தன் எதுக்கோ ஓடுறான். அது வந்துட்டு என்ன பாயிண்ட் அப்படின்னு தெரியல. அந்த இடத்துல ஏதாவது திருடி இருக்கலாம், ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு இவன் ஓடுறான். அப்போ அந்த ஓடுற டைம்ல வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாய் இருக்குல்ல உன்னிகிருஷ்ணன் வந்துட்டு நாய்க்கு அப்படியே வந்துட்டு இந்த ஸ்விங் அந்த ஒன்று போடுவாங்க, போய் பிடிக்க இது பண்றாரு. நாய்க்குட்டியும் ஓடுது, அதை பிடிக்குது. அது வர்றதுக்குள்ள நம்ம சொக்கன் வந்துட்டு அந்த வில்லனை பிடிச்சிட்டு இங்க வந்துடுறான். என்னைக்குமே நாயை விட ஃபாஸ்டா இருப்பாரு நம்ம சொக்கன் அப்படிங்கிறத மீன் பண்றாங்க. இவங்களுக்கு கீழே வந்துட்டு ஒரு நாய் குட்டிக்கு லெவல்ல இவர் வந்துட்டு இருக்காருல்ல. ஸோ அந்த விட கீழே வந்துட்டு நாய்க்கும் மேலையும் கீழையும் அப்படி இருக்காருல்ல. ஸோ இவரை வந்துட்டு ஏன் இப்படி ஒரு கேரக்டரிசம்ல காமிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒரு பிரச்சனை சம்டைம்ஸ் வந்துட்டு இவங்களுக்குள்ள வரலாம், இல்ல வேற யாரு கூடயாவது வரலாம். ஸோ அந்த பிரச்சனையை வந்துட்டு எப்படி இவங்க கேரி பண்ணி கொண்டு போறாங்க, அந்த பிரச்சனையில இருந்து எப்படி நம்ம சூரி தப்பிக்க போறாரு, இல்ல சூரியே வந்துட்டு ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல இருக்குனாலே வந்துட்டு அந்த இடத்துல அந்த நம்பிக்கை வந்துட்டு நம்பிக்கை வச்ச ஆள் வந்துட்டு உடைச்சிருவாரு. ஸோ அது வந்துட்டு உடைக்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க. யாரு சூரியோட அந்த மெயின் ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ் அந்த சசிகுமார் அண்ட் உன்னிகிருஷ்ணன் இருக்காங்கல்ல. ஸோ இவங்க வந்துட்டு அந்த கேரக்டர்ஸ் வந்து உடைச்சிருவாங்க. அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான், அவன் தப்பு பண்ணான்னு சொல்லி அவன் நல்லவன் இல்லை, அவன் விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு உடைச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி உடைச்சி ஏதாவது ஒரு கேரக்டர்ஸ் முதல்ல வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அதுக்கப்புறம் இவங்க சேர்ற மாதிரி காமிக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு சம்டைம்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் வருது, இல்லை ஏதாவது ஒரு இவங்களுக்குள்ளே ஒரு மோதல் வருது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு கேரக்டர்ஸ் வந்து காமிச்சிக்க வாய்ப்பு இருக்கு. என்னடா அண்ட் இதுல வந்துட்டு சூப்பரா நம்ம வந்துட்டு கொட்டுகாளி இப்போ வரப்போகுது, அண்ட் 7 மலை 7 கடல் வரப்போகுது. ஸோ விடுதலை பார்ட் 2 வரப்போகுது. இப்போ அதே டைமிங்ல வந்துட்டு கருடன் அப்படிங்கிற ஒரு படம் வரப்போகுது. ஸோ இவர் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஆக்டர் அப்படிங்கிற வந்துட்டு அவர் நிரூபிச்சுட்டே இருக்காரு. படம் இன்னும் வரல விடுதலை படத்தோட சரி. ஆனா அந்த டப்பிங் ஆகட்டும், ஒவ்வொரு இது வந்துட்டு அப்படியே வந்து இந்த நெட்ல எல்லாம் வந்துட்டே இருக்குது. யூடியூப்ல மெயின் ஸ்ட்ரீம் ஸ்டுடியோ இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் வந்துட்டே இருக்குது இவரை பத்தி. லைட்டா போறாங்க. நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வெண்மத்தை கக்கிட்டு போறான். இவரை பத்தி வர்ற இந்த ஒரு இதுல வந்துட்டு இவரு அதுக்கு ஏத்த மாதிரி வந்துட்டு அதுக்கான ஸ்கிரிப்ட் எல்லாம் தேர்ந்தெடுத்து நடிச்சுக்கிட்டே இருக்காரு. அதை பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு என்ன வேற லெவல் இல்ல அப்படி தோணுது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பிஜிஎம் உண்மையை சொல்லி ஆகணும். இந்த கிளிம்பிஸ்க்கு பேக்ல வந்து ஒரு பிஜிஎம் ஓடுது. பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா போட்டிருக்காரு. எனக்கு ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் எனக்கு வந்துட்டு அவரோட பாட்டுகள் எல்லாம் ஒரு தத்துவ பாட்டுகளா இருக்கும். வாழ்க்கை வாழுங்கடா அப்படின்னு ஒரு மாதிரி தத்துவ பாட்டுலாம் இருக்கும். எனக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஏதோ மாதிரி எனக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா இந்த கிளிம்பிஸை நான் பார்க்கும்போது வந்துட்டு என்னமா போட்டிருக்காரு அப்படிதான் இருந்தது எனக்கு. என்னமா போட்டிருக்காரு அப்படிதான் இருந்தது எனக்கு. என்ன சார்பு போட்டா பலாப்பழ மாதிரி பழக்கம் போல் இருக்கேன். இருக்கட்டும், யூஸ் ஆகும்.
அதை நான் திரும்ப திரும்ப அந்த லிம்பிஸ் ஓடுறதோட அந்த மியூசிக் தான் திரும்ப திரும்ப பிஜிஎம் கேட்டுக்கிட்டே இருந்தேன். பா பா அப்படி வந்துட்டு மண்டையில் இந்த விஜய் சேதுபதி வந்துட்டு மாஸ்டர் படத்தில் சொல்லுவார்ல, இந்த ஒரு மாதிரி மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி வந்துட்டு மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு அந்த பிஜிஎம். நீங்களும் அந்த பிஜிஎம் கேட்கலன்னா கண்டிப்பாக மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த படத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். So guys, this is Master Askin and